நீ ராஜாவின் பிள்ளை, நீ சுதந்திரவாளி. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுதந்திரவாளி. வியாதிக்கு அடிமை இல்ல, பாவத்துக்கு அடிமை இல்ல, சாபத்துக்கு அடிமை இல்ல. நீ சுதந்திரவாளி, நீ ஜெயிக்கிறவன். ஹalleluya. உன் வாயில விசுவாச வார்த்தை வரட்டும், விசுவாச வார்த்தை வரட்டும். நான் ஜெயிப்பேன், நான் வாழ்வேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் குடும்பம் நல்லா இருக்கும். நீ சொல்லு, நீ அறிக்கையிடு. ஓ, இந்த தேசத்துல செய்திகள் பரவும். நான் என்ன நம்பல, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்பி சொல்றேன். நான் வாழ்வேன். அபிஷேகத்தை நம்பு, கிருபையை நம்பு. உன் மேல கத்த தந்திருக்கிற வார்த்தை, அதை நம்பு, அதை நம்பு, அதை நம்பு. என் வலது பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. உனக்கு விரோதமா சத்துருக்கள் எழுமலாம், 3000 பேர் எழுமலாம், ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல ஒரு ஆளுகைக்குள்ளே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். கர்த்தர் தந்திருக்கிற நல்ல ஆளுகைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆளுகையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு கடைசியா மற்ற பகுதி வச்சுக்கலாம்னு நான் விரும்புகிறேன். ஆயத்தமா இருக்கீங்களா? உங்க மேல ஒரு ராஜ வஸ்திரம் விழுந்துச்சா? ராஜ முடிய கர்த்தர் உங்க மேல வச்சாரா? அப்படின்னா நீ என்னமா அடிமை அல்ல, நீ ராஜாவின் பிள்ளை, நீ சுதந்திரவாளி. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுதந்திரவாளி. வியாதிக்கு அடிமை இல்ல, பாவத்துக்கு அடிமை இல்ல, சாபத்துக்கு அடிமை இல்ல. நீ சுதந்திரவாளி, நீ ஜெயிக்கிறவன். ஹalleluya. உண்மைதானா இந்த கர்த்தருடைய வார்த்தை? உண்மையிலும் உண்மை. ஹல்லேலூயா. உலகம் ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் ஏதாவது வெகுமதியை கொடுக்கும். ஆனா பரலோகம் அப்படியே அல்ல, ஜெயிப்பதற்காகவே கிருபை கொடுக்கிறார். கிருபை எதுக்கு? ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிருபைக்கு மேல கிருபை வரும். உண்மை. ஹல்லேலூயா. நீ வெற்றியாய் வாழ்வதற்காகவே ஒரு பேலனை உனக்குள்ள வைக்கிறாரு, ஒரு அபிஷேகத்தை மேல வைக்கிறாரு, ஒரு மகிமையை மேல வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏற்கனவே ராஜ வஸ்திரம் தாவீது மேல, ஓகேவா? சாமுவேல் தைல கொம்பினால அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல எப்படி இருந்தாராம்? தங்கி இருந்தார். அப்படின்னா அவரை மூடி இருந்தார். சரிதானா? இப்ப ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து பார்க்குறான். இது பழக்கம் எனக்கு இல்லை. நான் சொல்றேன், ஒருவேளை இதை போட்டுட்டு பேர்னாமனா என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏன் வஸ்திரத்தை போட்டதுனாலங்க இவன் தப்புனா அவனை கொன்னான்னு சொல்லியிருப்பான். தெய்வம் அப்படி அல்ல. அவர் தம்முடைய வஸ்திரத்தை அவர் மேல வச்சு, அபிஷேகம் என்கிற வஸ்திரத்தை வச்சு அவனை அனுப்பினாரு. போ, நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாடலா மாறிட்டா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. ஆமா. ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி நான் ஜெயிப்பேன்னு சொன்னாரா சொல்லலையா? சொன்னார் தானே? ஜெயிச்சதுக்கு அப்புறமா சொன்னாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி தாவீது வாயில, நான் உன்னை ஜெயிப்பேன், உன் தலையை வாங்குவேன், உன் வாயில விசுவாச வார்த்தை வரட்டும், விசுவாச வார்த்தை வரட்டும். நான் ஜெயிப்பேன், நான் வாழ்வேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் குடும்பம் நல்லா இருக்கும். நீ சொல்லு. Yes. ஒன்னு சொல்லட்டுமா? உன் அறிக்கை அறிவிப்பா மாறும். தாவீதின் அறிக்கை சகல ஜனங்களும் அறிவிப்பாயிட்டாங்க. நீ அறிவிப்பாகண்டா, நீ அறிக்கையிடு. ஓ, இந்த தேசத்துல செய்திகள் பரவும். ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கையிலேயே அந்த அறிக்கையிடுறேன்? அபிஷேகம் மேல இருக்கு,
அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என்ன செய்வராசியா ரோக்கோக்குனோசே. அபிஷேகம் என்ன ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் அபிஷேகம் எந்த தைரியத்தினால இதை சொல்றேன்னா, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிய கொடுக்கிறதுனால நான் என்ன நம்பல, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்பி சொல்றேன். நான் வாழ்வேன், நான் ஜெயிப்பேன், நான் நன்றா இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க அறிக்கையிட்டு பாருங்க, அநேகர் அறிக்கையிடுவோம். அவங்க நன்றா இருக்காங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நீ சொல்லண்டா, அநேகர் அறிக்கையிடுவார்கள். நம்புறீங்களா? எதை நம்பு? அபிஷேகத்தை நம்பு, கிருபையை நம்பு, உன் மேல கத்த தந்திருக்கிற வார்த்தை அதை நம்பு. உயர்த்திருவாரு. அல்லேலூயா. தாவீதை உயர்த்தினது எதுதான்? அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை தான் நம்பி போனார். அபிஷேகத்துல வாழ்ந்து பாரு, பயமா வரும். நான் பாடல் வெளில சொன்னேன், சிங்கத்தை போல தைரியமான பாங்கலாம் இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா. அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை அபிஷேகத்துக்குள்ள வாழ்ந்தா ஒரு சமயம் ஞாபகம் வருது. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துல சவுலை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாப்ல. சவுல் இல்ல, தாவீதை பிடிக்கிறதுக்கு சவுல் 3000 பேரோடு. எத்தனாயிரம்? 3000 பேரோடு. தாவீது வேவுக்காரரை பார்த்து அறிஞ்சு இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா உண்மை வந்துட்டான். ஆனா தாவீதுக்கு ஒன்று தெரியும், என் மேல என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் யாரு? சவுல் கூட. ஆனா சவுல் மேல இருந்த அபிஷேகம் விலகிட்டு, ஆவியானவர் விலகிட்டான்னு யாருக்கு தெரியும்? தெரிஞ்சாலும் அவருக்கு விரோதமா எழும்பல. சரிதானா? எழும்பல. ஏன்னா இவரு சுரமண்டலத்தை வாசித்தா பிசாசு என்ன செய்யுது? ஓடுது. ஆறுதல் அடைய சுகமா இருக்கிறாரு. இப்போ ராஜாவை என்னை சுற்றிலும் வர்றாரு. எத்தனாயிரம் பேரோட வர்றாரு? 3000 பேரோட வர்றாரா? பயந்தாங்குழியானா? கோழியாத்துக்கே பயப்படாதவன் இந்த ராஜாவுக்கு பயமா? எனக்கு என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10000 பேருக்கும் நான் பயப்படேன். என் வலது பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. உன் பக்கத்துல 1000 பேரும், உன் வலது புறத்துல 10000 பேர் விழுந்தாலும் உன்னை உன் முடிய கூட அசைக்க முடியாது. காரணம் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர்
ஹல்லேலூயா. இப்ப 3000 பேரு சுற்றியாச்சு. ஒரு பள்ளத்தாக்குல படுத்திருக்கிறாப்ல. நான் நம்புறேன் இந்த வசனத்தை எல்லாம் யாரு அறிக்கைட்டு இருப்பா? தாவீது அறிக்கைட்டு இருப்பாரா? அறிக்கைட்டு வேளையில யோவாபின் சகோதரன் அபிஷாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்க்கிறாரா? சில வீரர்களை என்னோடு கூட சவுலின் பாளையத்துக்கு இறங்கி வருகிறவன் யாருன்னா, இந்த அறிக்கை எடுக்கிறத அபிஷாய் மட்டும் பிடிச்சுக்கிட்டான். அபிஷாய் சொன்னாரு, நான் உம்மோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. அதுல 26ல 6 வாசிங்க. அபிமெலேக்கு 1. ஆ 3 பேரை பார்க்கிறாரு. 3 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல, வீரர்கள். நான் நம்புறேன் இந்த 3 பேர்ல இந்த அபிஷாய் மட்டும் ராஜா என்ன சொல்றாரு அதுக்கு ஆமேன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன ஆமேன் போடுறாரு? என்ன ஆமேன் போடுறாரு? என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்ன அப்படிதான் போட்டிருக்கு. ஆமா, என்னை சுற்றிலும் படையெடுத்து விடுகிற 10000 பேருக்கும் நான் பயப்படேன். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருளுக்கு மேலாக. நான் நம்புறேன் இந்த 3 பேர்ல ஒருத்தன் மட்டும் ஆமென் ஆமென் ஆமென். யாரு? இப்போ ராஜாவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த சவுலின் பாளையத்துக்கு போறது, என் கூட வர்றது யாரியா? நான் வரேன். யாரு சொன்னா? ஆமென் எவன் போட்டானோ அவன் தான். ஆமென் எவன் போட்டானோ அவனே அவனே. ஓ ஓ எஸ். அவன் பாடி இருப்பான் அன்னைக்கு எப்படி பாடினான்? அன்னைக்கு பாடும் அபிஷேகா. இந்த பாடலை இணைஞ்சுட்டான். இந்த பாடலை அபிஷேகம் இணைஞ்சுட்டான். அபிஷேகா அபிஷேகம் தலைமேலே அகிமேலேக்கும் யோவாபும் செரியாவின் குமாரன் யோவாபின். ஆமா, பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் அபிஷாய் மட்டும் கூட சேர்ந்து ஆமேன்னு போட்டான். கூட சேர்ந்து பாடவும் ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இப்ப 2 பேருடைய பிரயாணம் எங்க போகுது? 3000 பேரு யார பிடிக்கதான் வந்திருக்கிறாப்ல. இப்ப நான் நம்புறேன் முன்னாடி போடுற பாடுறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனை. பின்னாடி வரோம், மாதேலை தாண்டிடுவேன், மாதேலை தாண்டி, ஹல்லேலூயா, மாதேலை தாண்டிடுவேன், மாதேலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம் ஏசையா சோத்திரம், ஐயா சோத்திரம் ஏசையா சோத்திரம். நான் நம்புறேன் எனது விளக்கு. அவர் பின்னாடி நின்னுட்டு எனது விளக்கு எரிய செய்வி இருளை ஒளியாக்கி. அவர் மாடார் இருளை ஒளியாக்கி சேர்ந்து ஐயா சோத்திரம் ஏசையா
சோத்திரா ஐயா சோத்திரா ஏசையா சோத்திரா. நம்புறீங்களா? இதான் உண்மை. சரிதானா? உள்ள போறவர் எப்படி போறாரு? பாடிக்கிட்டே போயிருப்பார். பயந்தாங்குழியாவே உள்ள போவார். இவர் என்ன பயந்தாங்குழியா? சிங்கத்தையே ரெண்டாய் கிழிச்சு போட்டவர், அடிச்சு கொன்னவர், கரடி அடிச்சு கொன்னவர், கோழியாத்த அடிச்சு கொன்னவர். 3000 பேர் இல்ல, 30,000 பேர் வந்தாலும் சரி, என்ன 3 லட்சம் பேர் வந்தாலும் சரி, என் கூட யார் இருக்குதா? என்ன படைச்ச தெய்வம் இருக்கிறாரு, என்ன அழைச்ச தெய்வம் இருக்கிறாரு, என்ன அபிஷேகம் பண்ணினவர் இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆளுகை மேல இருக்கு. நான் பயப்பட. ஹalleluya. முன்னாடி போற ஆளு துணிச்சலா போனா, பின்னாடி போற ஆளு எப்படி போவாரு? நான் சொல்லுவேன், தாவீதின் மேல இருக்கிற அபிஷேகம் அவன் கூட இருக்கிறவன் மேலையும் தங்கி இருந்தது. எவன்லாம் தாவீதோடு இசைந்து இருந்தானோ அவன் மேல எல்லாம் தாவீதுக்கு மேல இருந்த அபிஷேகம் நினைஞ்சது இருந்துச்சா இருக்கலையா? கடந்த வாரம் நினைக்கிறேன், தாவீது ஆட்டை பிடிச்ச சிங்கத்தை தான் அடிச்சு கொண்டாரு. ஆனா தாவீது கூட இருந்தவர் உறைந்த பனியின் காலத்துல குகைக்குள்ளே போய் அடிச்சு கொண்டாரு. சரிதானா? இயேசுவும் அப்படிதான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், என்னை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான். இதை நம்புறியா? இது விசுவாசிக்கியா? அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நான் நம்புறேன். இவர்கள் உள்ள 2 பேரா போல 2 சேனையாய் போயிட்டு இருக்காங்க. உண்மை. நம்புறீங்களா இத? அல்லேலூயா. தனிமையா போல. நான் சொல்றேன், நீ தனிமை அல்ல, உன் கூட பரலோகத்தின் சேனை இருக்குது. அதனால நீ பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரோடு பேசுகிறாரு. உன் கூட ஒரு 2 சேனை இருக்கு. நீ ஒரு மகனாயி, நீ இரட்டை சேனை. ஹalleluya. பயந்தாங்குழியா உள்ள போல வீர நடையோடு போறார். இப்ப அபிஷேகம் கூட போறார். ஹalleluya. நம்புறேன் ஒரு பரலோகத்தின் கூட்டம் வந்துட்டு, ஆனா இவர்கள் பாடின பாட்டத்துல யாருக்கு போறோம்? தூக்கம் வந்துட்டு. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. கர்த்தர் தம்முடைய தூதர் அனுப்புறாரு. அதே வேளையில சத்துருளுக்கு அயர்ந்த நித்திரையும் அனுப்புறார். அல்லேலூயா. சத்துருக்கள் பூரா 3000 பேரும் எப்படி என்ன பண்றானுங்க? வேதம் சொல்லுது, கர்த்தர் கொடுத்த அயர்ந்த நித்திரையினால நல்ல தூக்கம். இப்ப உள்ள போன உடனே அபிஷாய் தாவீதை பார்த்து சொல்றாரு, உன் சத்துருவ உன் கையில ஒப்பு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, 2 குத்தா குத்தாம ஒரே குத்தா குத்திருதுன்னு சொல்லி ஈட்டி எடுத்து நிக்கிறாரு. இப்போ டேய் 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 நின்னு. கர்த்தர் அபிஷேகம் பண்ண வைத்த மேல கை போடாமல் குற்றமில்லாமல் போனது யாருடா? வேண்டாம், தொடாத. அவர் தன் காலத்துல சாவட்டும், இல்லைன்னா கர்த்தர் அவன் அடிச்சு சாவட்டும், இல்லைன்னா யுத்தத்துல நினைச்சிட்டோம். ஒண்ணு அப்ப எதுக்கு வந்திருக்கிறோம்? எடு ஈட்டிய, எடு தண்ணீர் சம்ப. 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? நான் சொல்லுவேன், தாவீது என்ன செய்தாரோ கூட இருக்கிறவங்க அதையே செய்வார்கள். அல்லேலூயா. இப்ப எடுத்துட்டு தங்களுக்கும் அவங்களுக்கும் போதுமான கேப்ல நின்னுக்கிட்டு யாரை கூப்பிடுறாரு? அப்னேர். யாருக்கு? போர் வீரன். சவுலுக்கு மெய் காவலனா இருக்கிறாரு. அப்னேரே, செவி கொடுக்க மாட்டாயா? நீ யுத்த வீரன் அல்லவா? உன் ராஜாவை காக்காமல் போனது என்ன? யாருடா அது கூக்குரல் இடுது? அவனுக்கு சத்தம் பிடிபடல, சவுலுக்கு பிடிபட்டு, இது என் குமாரனாகிய தாவீதின் சத்தம் அல்லவா? ஆமா, ஏன் சத்தம் தான் இது. ஏன் சத்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இது ஏன் சத்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட சத்தம், கோலியாத்தை கொண்டு சத்தம், வீர நடை போட்டு வர்ற சத்தம்.
சொல்லட்டுமா, அபிஷேகம் கத்தரால் பண்ணப்பட்டு அபிஷேகத்துல வாழ்ந்தியனா யாருக்கு விரோதமாவும் பேச மாட்டான். ஒருவேளை யாருக்கு விரோதமா பேசுறானோ அவன் மேல அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் பண்ணது உண்மைதான். ஆனா இப்போ உன் மேல அபிஷேகம் இல்ல. அபிஷேகத்துல நீ வாழல. புதிய ஏற்பாட்டுல சத்துருவுக்கு சங்கரின்னா சொல்லி இருக்கிறாரு. உன் சத்துருவை சிநேகி, உன்னை சபிக்கிறவன ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துறவனுக்காய். இதுதான்யா பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தனுடைய வாழ்க்கை. செஞ்சு பாரு. அல்லேலூயா. இப்போ ராஜா கேட்ட கேள்விக்கு தாவீது என்ன சொல்றாரு? ஏன் சத்தம் தான் இது? எதுக்கு இப்படி என்னிடத்துல ஒரு குற்றம் இல்லை, ஒரு பொல்லாப்பு இல்லை, என்னை இப்படி சுத்தி சுத்தி வாரி ஒரு கவுதாரிய வேட்டையாடுகிறது போல, ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுகிறது போல, அப்படித்தானே சொல்றாரு. இப்போ உண்மையான அபிஷேகம் யார் மேல வந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன உடனே சவுல் மேல வந்துட்டு. சவுல் மேல வந்தா அந்த 25 வாசிங்க. தாவீது நோக்கி, தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியத்தை செய்வ, நீ மேன்மேலும் பலப்படுவ. உனக்கு விரோதமா சத்துருக்கள் எழுமலாம், 3000 பேர் எழுமலாம், ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா ஒண்ணு கொண்டு? நிச்சயம். ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? அபிஷேகம் என் மேல, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, அல்லேலூயா, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென், அல்லேலூயா. அபிஷேகத்தை மட்டும் நீ கனம் பண்ணி பாரு. அபிஷேகம் உன்னை அணு அணுவா உயர்த்திரும், ஆசீர்வதித்திரும். அல்லேலூயா. யூடியூப்ல இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகத்தை கனம் பண்ணு. அபிஷேகம் ஒன்ன கனம் பண்ணும். நீ அற்பமா எண்ணப்படலாம். இந்த அபிஷேகம் மேல இருந்துச்சுன்னா இந்த அபிஷேகத்தை நீ அற்பமா எண்ணாம கனம் பண்ணுவாயானால் இந்த அபிஷேகம் உன்னை கனம் பண்ணும். அபிஷேகம் என் மேல, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஜீசஸ். ஆவியானவர் எனக்குள்ளே. ஹalleluya. அப்ப தாவீது மேல என்ன இருக்குது? அபிஷேகம் இருந்தனால பயம் வருமா? தீமையோடு எதிர்த்து நிற்பாரா? தீமையோடு எதிர்த்து நிற்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு பணிவிடையாத்தான் இருந்தாரு தாவீது. ஆனா எல்லாரையும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை ராஜா கொடுத்தாரா? கர்த்தர் கொடுத்தாரா? அப்ப அபிஷேகம் மேல இருக்கா இல்லையா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். கர்த்தர் இதை செய்கிறார். அப்ப அபிஷேகம் எங்க வைக்கிறார்? தாவீத கொம்பு தைலத்தினால அபிஷேகத்தை எங்க ஊத்துனாரு? அவன் சரஸ்ல. அப்படிதானே? இன்னைக்கு ராஜ முடிய எங்க கர்த்தர் வச்சாரு? எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 62:3. இப்போ கிரீடத்தையும் ராஜ முடியும் உன் மேல வச்சு உன்னையே கிரீடமாக்கிட்டார். வேதம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாளாம். இந்த குணம் எப்படி வருது? அபிஷேகத்துல வாழ்ந்து பாரு, குணம் தானா வந்துடும். அல்லேலூயா. அதான் உண்மை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. உன்னை கனப்படுத்தினது மட்டும் இல்ல, உன் மூலமா கர்த்தர் கனப்படுத்த விரும்புறாரு. உன்னை கரத்துல எடுக்கிறாரு. உன்னை எங்க வைக்கிறாரு? கரத்துல. தாவீதை தம்முடைய கரத்துல வச்சிருந்தாரா? தாவீதை தம்முடைய கரத்துல வச்சிருந்தாரா? வைக்கலையா? வச்சிருந்தார்ல. அது போல, ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேல்மேலும். அதனால கர்த்தர் உன்னை அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அபிஷேகம் என் மேல, ஆவியானவர் எனக்குள்ள. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ள. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனை குறிச்சு இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிட்டு ராஜமுடியை குறிச்சு கொஞ்சம் பேசலாம்னு விரும்புறேன். ஆமென். அல்லேலூயா. ஒத்துழைப்பீங்களா? அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம் வாசிங்க. ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எப்பவுமே ஆயத்தம் பண்ணிட்டாராம். உலகம் உண்டு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சரிதானா? உலகம் உண்டாதுக்கு முன்னக்கூட்டியே உங்களுக்கு என்ன தேவை, உன்னை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாரு? வலது பக்கத்தில். யார் வலது பக்கத்தில் நிற்கணுமா? அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிற, அப்படிதான் போட்டிருக்குது. யாரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா இவர்கள்? பிதாவினால். அப்படித்தானே போட்டிருக்கு. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே சொல்றார். வாருங்கள், ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வாருங்கள், பிதாவினால் இன்றைக்கு அழைக்கிறார். இந்த காமராஜ் நகர்ல, இந்த சின்ன கிராமத்துல, இந்த நடுப்பகுதியிலிருந்து அழைக்கிறார். வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும். உள்ள வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அழைக்கிறார். வேதம் சொல்லி ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபை கொண்டு வந்து சேர்த்தா. உள்ள வானா ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஒருவேளை ரட்சிக்கப்படலாம், நீங்க வந்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுருவேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. அப்போ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் சொல்லுவேன், கர்த்தரால் ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுவான். சின்னவனா இருக்கலாம். வேதம் சொல்லுது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியவன், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற நாட்களில் தீவிரமாய். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப நீ யாரால் ஆசீர்வதிக்கப்படணும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் சொல்ல போனா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. அப்பா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற அடையாளம் என்ன? அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.
அல்லேலூயா. அதனால தான் எனக்கு ஒரு ஏக்கம், ஒரு தாகம். முதல்ல நீ என்ன ஆசீர்வாதத்தை பெறணும்? அபிஷேகம். அதனால அபிஷேகம் பெறாத பிள்ளைகளை வாஞ்சிப்பா, ஏங்குப்பா. நான் உனக்கா ஜோம்ன்றேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். இதுதான் என்னுடைய ஏக்கம். ஏன்னா அபிஷேகம் வந்துட்டா நீ ஆசீர்வாதமா மாறிடுவ. உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறிடுவ. உன் தெருவுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவ. உன் கிராமத்துக்கு ஆசீர்வாதமா மாறிடுவ. அதனால இந்த அபிஷேகம் உன் மேல நினைச்சணும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை நான் வற்புறுத்தி சொல்றேன், உனக்கு ஆசீர்வாதம் அபிஷேகம் தான். யாக்கோபுக்கு திரளான ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனா கதறாரு. என்ன கதறாரு? நான் போகட்டும், என்னை விடுனா, என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும், என்ன நீங்க என்னைய ஆசீர்வாதம் வேணும் உனக்கு? உனக்கு தான் 2 பரிவாரம் இருக்குதே. முதன்மையானது அது அல்ல. முதலியானது அபிஷேகம். அபிஷேகத்துல மன்னிக்கிற தன்மை இருக்கு, அபிஷேகத்துல தாழ்மை குணம் இருக்குது, அபிஷேகத்துல பிறரை கனப்படுத்துற வாழ்க்கை இருக்கு. பிறரை ஏமாத்தி இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு, ஆனா இது எனக்கு வேண்டாம், இப்ப எனக்கு பயமா இருக்கு, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசி வச்சாரா? ஆசி வச்ச உடனே அண்ணனை கண்ட உடனே மூங்கப்புறம் விழுந்துட்டாரு. இதான் ஆசீர்வாதம், இதான் தாழ்மை கோணம். பகையாளி எப்படி மாறிட்டாரு? பங்காளியா மாறி. பகை அவன் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் இப்ப எப்படி மாறிட்டாரு? பங்காளியா மாறி, உனக்கு பாதுகாவலுக்கு என் கூட இருக்கவளை அனுப்பட்டுமா? அபிஷேகம் ஆட்களை அனுப்பிடும். இந்த அபிஷேகம் தான் ஆசீர்வாதம். இந்த அபிஷேகம் தான் உனக்கு ஆசீர்வாதம். இந்த அபிஷேகம் உனக்கு பகை நிறையும், பங்காளியா மாத்திரும். அபிஷேகம் என் மேல, அல்லேலூயா. பிள்ளைகள் அனைவரும் அபிஷேகத்தில் வாழ்வது எனக்கு சந்தோஷம். இதோடு விட்டுறப்படாது. நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல நாசில சுவாசம் இருக்க தட்டியும் எதுலதான் வாழணும்? அபிஷேகத்துல வாழு, அபிஷேகத்துல வாழு. அல்லேலூயா. ஆமா, சில இடத்துல தான் போனா ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னு சொன்னா அபிஷேகத்தில் இல்லாம இருப்பாங்க. எனக்கு மற்ற ஆசீர்வாதம்லாம் முதல்ல வேண்டாயா, முதல்ல எதுதான் வேணும்? அபிஷேகத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அபிஷேகம் தாங்க சகல ஆசீர்வாதம் தருது. ஆமா, அபிஷேகத்துல வாழ்ந்து பாருங்க, அபிஷேகத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. வியாதி உன்னை தொட முடியாது, பலவீனம் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமா, சாபம் உன்னை மேற்கொள்ள முடியாது. சத்ரு இதை கண்டு பயப்படுவான். அல்லேலூயா. இதான் நடக்கும். அபிஷேகத்துக்காய் தேவ பிள்ளைகள் இன்னும் ஏங்குங்க. நேற்றைய தினம் உண்மை அந்த 6 சொன்னல, பிள்ளைகள் கூடி சனிக்கிழமை தோறும் கூடி கொஞ்சம் நேரம் ஜெபிப்பது வழக்கம். 6 மணி இருந்து ஒரு 7:30 வரை. 7:30க்கு நான் ஜெபத்துக்கு வர்றதுனால 7:30 வரை ஜெபிக்கிறது வழக்கம். இவங்க கூடி என்ன பேசுனாங்களோ எனக்கெல்லாம் தெரியாது. நானே ரொம்ப டயர்டில் தான் 7 6:45 போல் வந்தேன். வந்து நான் அவசரமாக களக்காடு போகணும். வாரேன், இங்கே சத்தம் கேட்குது. இங்கே பூட்டிட்டாங்க, அங்கே பூட்டினா நான் திறந்து பார்த்துருவேன். இங்கே பூட்டிட்டாங்க. அபிஷேகம் பயங்கரமாக ஊற்றப்படுது. பிள்ளைகள்லாம் ஓன்னு அழுறாங்க. நடத்தினது யாருங்க? ஆவியானவர் தான். நான் அங்கேருந்து தோத்துற ஆண்டவரே, பிள்ளைகளை நடத்துறீங்க, இதுதான் எனக்கு போதுப்பா அப்படின்னு சொல்லி நான் வர முடியாத சூழ்நிலை. நான் போயிட்டேன். எனக்கு தெரியும் இந்த ஜெபம் நிற்காதுன்ட்டு. நான் 8:30க்கு பிறகு தான் வந்தேன். 8:30க்கு பிறகு வந்தால் இங்கே அங்கே படுத்துருக்காங்க. புரிஞ்சேன், பிள்ளைகள் ஆவியானவர் ஆளுகை சாப்பிடலைங்க. பிள்ளைகள் சாப்பிடலை.
8:45 ஆயிட்டு, சாப்பிடல, ஆங்காங்கே படுத்திருக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க, பாட்டும் இல்லை, செபம் இல்லை. எனக்கு புரிஞ்சுது. அப்ப என்ன இருந்துன்னு கேட்டேன். பிள்ளைல அபிஷேகத்துல அது போதும், அது போதும். வந்து பார்த்தேன், யாருக்கும் பேச முடியாது. அந்த மகிமை அப்படியே தங்கி இருக்கு. எனக்கு புரிஞ்சுது, நாளைக்கு இந்த ஆளுகை கத்தர் வைக்க போறாரு, இதுக்கு மேன்மையா கத்தர் வைக்க போறாரு அப்படின்னு நான் நம்பினேன். நம்பிக்கை வீண் போகல. கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெரிய காரியத்தை செய்வாய். அல்லேலூயா. நாங்க ஸ்தாபனத்துல இருக்கக்கூடிய நாள், அங்க கண்டிஷன் இருக்கணும், நாங்களும் இருக்கணும். ஏன்னா மேலான காரியத்தை நாங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நாளும் புதிதா ஜனங்கள் வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே இந்த ஆராதனையை நாங்க எங்களை மாத்திக்கிட்டோம். நான் காலையிலே பாஸ்டர்ட்ட, தலைமை போதட்ட, மாவட்ட போதட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், வருஷத்துல ஒரு நாள் நம்ம கூடி ஆராதிப்பது வழக்கம் தானே, அது நமக்கு நல்லதல்லவா அப்படின்னு கேட்டார். உண்மைதான் பாஸ்டர். நான் இதெல்லாம் சொல்ல முடியல, விவரமா சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சது, அபிஷேகனுக்கு ஆளுகை செய்ய போகுது, தேவ மகிமை உங்களை மூட போகுது. அல்லேலூயா. அதனால அபிஷேகம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. நேற்று முந்தின நாள் 2-3 நாளாவே ஒரு தேவ மனுஷன் பேசிக்கிட்டார். வயசு எத்தனை தெரியுமா? 76 வயசு. இளைஞனு போற துள்ளி பாடி ஆராதிக்கிறார். இஎஸ் மணி அவர்கள். வயசு எத்தனை? 76. ஆண்டவர் அறியாதவர், ஆண்டவர் அறியாதவர், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர். நேற்று சாட்சி கொஞ்சம் கேட்டேன், நான் ஆன்லைன்ல இங்கே கேட்டேன். எத்தனை பேர் தெரியும் அவரை? தெரியுமா? வந்திருக்கிறாரா? நல்ல விஷயம். அவர் ஆண்டவர் அறியாதவர், பசி பட்னியா கடந்தவர். அவரு சொல்றார், அவர் தகப்பனார் சரியான வஸ்திரம் கிடையாது. தகப்பனார் வடைசேரி சந்தையில பழைய சட்டை விற்பாங்க தெரியுமா? அந்த பழைய சட்டை வருஷத்துக்கு ஒரு நேரம் வாங்கி போடுவாராம், வாங்கி கொடுப்பாராம் அவை அப்பா. இவங்களுக்கு என்ன வழக்கம்னா, குளிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன சட்டை? இவங்க பார்வையில புது சட்டை, ஆனா ஏற்கனவே அது எத்தனையோ பேரு போட்ட சட்டை. இவங்க வழக்கம் என்னன்னா, குளிச்சுட்டு அந்த சட்டையை போட்டுட்டு அப்பாவை தொட்டு கும்பிடுது. ஒரு முறை அந்த சட்டையை போட்டுட்டு, குளிச்சுட்டு சட்டையை போட்டுட்டு அப்பாவை தொட்டு கும்பிட்டாராம். 2 பக்கமும் ஷர்ன்னு கிழிஞ்சுதான், 2 பக்கமும். அப்ப எவ்வளவு மோசமா இருந்திருக்கு பாருங்க. அது அப்பா அழுதாராம், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சட்டை போட முடியலையே, கிழிஞ்ச சட்டை, சாப்பிட ஒண்ணும் இல்லை, பசி பட்டினி. அவங்க உறவினர்கள் ஒரு குத்துச்சுட்டி நிறையா கஞ்சியும் தண்ணியுமா அப்படியே தூக்கிட்டு வந்தாங்களாம். இவங்க தம்பி இவங்க தங்கச்சிக்கலாம் ஆர்வமா இருந்துச்சா, அதை எடுத்து நெஞ்சிடலாம், சாப்பிடலாம் அப்படின்னு. ஓடி போனா கொண்டு வந்த உறவினர் மாட்டு தொட்டில தட்டினாங்க. ஓ, அழுதாராம், அழுவ. அவங்க உறவினருடைய தென்னை மரத்துல ஏறினார் ஆளை வச்சு, வெட்டு. ஒரு வாய் கஞ்சி எங்களுக்கு கிடைக்காம எங்க ஊத்துது? இளநீ தேங்காய் சேதப்படுத்தி ரவுடியாகி பசியில எல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். போதைக்கு அடிமை. இதுல வேற மந்திரவாதம் வேற படிச்சு யாரா மாறியாச்சுப்போம். அவர் சொல்றார், எத்தனையோ குடும்பங்களை சீரழிச்சவன். தங்கச்சிக்கு திருமணம், ஒரே வாரத்துல பைத்தியம். எங்கெல்லாம வச்சு பார்த்தோம். ஏன்? நான் செஞ்ச பாவம், அக்கிரமம். அதுவும் சாதகம் எழுதுனாங்களாம். அவர் இந்து மொழியில சொன்னார், எனக்கு தெரியல. 38 இவனுக்கு கண்டம், 38 இவன் செத்தான்.
இவருக்கு திருமணமாகி ரொம்ப முரடனா மனைவியை அடிச்சு, முத பிள்ளை இறந்து, 2ஆ பிள்ளை இறந்து, 3ஆ பிள்ளை இறந்து, 4ஆவது பிள்ளை இறந்து, அவர் சொல்ற கண்ணீரோடு சொன்னாரு, ஏன்? நான் செஞ்ச பாவம், அக்கிரமம். அவர் சொன்னாரு, 5ஆவது பிள்ளை வயித்துல இருக்கும்போது மனைவியை எட்டிக்கிட்டு மிதிச்சாராம். 20 அடிக்கு மேல அங்க தள்ளி போய் விழுந்தாங்களாம். செத்தா அப்படின்னு நினைச்சு போட்டு போயிட்டாராம். அப்புறம் செய்தி வந்துச்சான், உன் மனைவி சாகல, உன் மனைவி வயித்துல இருந்த பிள்ளையை அடக்கமனன்மை அவரே வந்தாராம். அவரே குழி தோண்டி பிள்ளையை குளிப்பாட்டி அவரே கண்ணீரோடு சொன்னார். அதுவும் இறந்து. 6ஆவது பிள்ளை பெண் குழந்தை. தன்னுடைய 2ஆவது தங்கச்சிக்கு திருமணம். பைத்தியம் பிடிச்சது. எங்கெல்லாமோ வச்சு பார்த்தாச்சு. திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சாச்சு. அங்கேயும் சில ரூபாய்கள் கட்டி பார்க்குறாரு. ஆஸ்பத்திரி திடீர்னு போன் வருது, நீ சீக்கிரமா வா, உன்னுடைய மனைவி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறாங்க. சீக்கிரம் வந்து பார்த்தா 6ஆவது பிள்ளையும் பெண் குழந்தை செத்து. கண்ணீரோடு அடக்கம் பண்ணிட்டு திரும்ப எங்க போனோம்? தங்கச்சி பைத்தியம் முடிச்சு அங்க இருக்கு. அங்கிருந்து 2-3 நாள் டிர்ஜாட்சி பண்ணி கூட்டிட்டு வந்தா, திருமணமான 1 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 26 நாள் நினைக்கிறேன், 26ஆவது நாள் யாரு செத்தா? தங்கச்சி. அழுதாரு. அடக்கம் பண்ணிட்டு கல்லறையில சொன்னாராம், உன்னுடைய 16 சடங்கு முடிஞ்சு அடுத்த நிமிஷமே நானும் உன் மைனியும் உன் பக்கத்துல வந்துருவோம். அப்படின்னா என்ன? விஷ பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறார். மனைவி ஒரு நேரம் குடிக்க போனாங்க, அதுக்கு தருணம் கிடைக்கல, யாரா வந்துருவாங்க. இவரு குடிக்க போனா ஒரு நாள் திறந்து குடிக்க போகணும்னு நினைக்கிற வேலையில இன்னொரு தங்கச்சி பாம்போல பார்த்துச்சான். அவர் சொல்றாரு, நான் செத்தம்னா தங்கச்சி அனாதை ஆயிருமே. ஓன்னு அழுதாராம். இந்த வேளையில ஒரு நாள், மகனே, உன்னை நான் சாகத்துக்கு படைக்கல, உன்னை வாழதுக்கு அழைச்சிருக்கிறேன். இங்க மகனின் சத்தம் கேட்ட உடனே இவர் அப்பா ஓடினாரா நேரம் அப்பாட்ட. அப்பா, என்னை கூப்பிட்டீங்களே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிட்டு நான் உன்னை கூடல. திரும்ப வந்தா சத்தம் கேக்குது, மகனே, உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன். நீ சாபத்துக்குள்ள இருக்க வேண்டியவன் அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். வா, நான் அழைக்கிற இடத்து வா. சாந்தபுரத்து வாண்டாரா. அவரு சொன்ன வார்த்தை தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது. நேர சாந்தபுரத்துக்கு போனா அங்க ஒரு வாத்தியார் வீட்டுல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. கண்ட உடனே அடிச்சு நொறுக்கணும்னு பார்த்தாராம். மனைவி தடுத்தாங்களாம். அந்த வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்களாம், ஒரு ஜெபம், இந்த ஜெபத்துக்கு நீங்க சும்மா தானே இருக்கீங்க, வரலாமே, தயவுசெய்து வாங்க. இவங்க அன்பின் நிமித்தம் போய் உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்தா 2-3 பெண்கள் இருந்து அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அபிஷேகத்தில் நிரம்பிச்சோம்னா இவருக்குள்ள இருந்த ஆவி இவரை விட்டு இழகி அண்டைக்கே விடுதலை, மெய் சமாதானத்தை மெய் இயேசுவை அறிந்து கொண்டா. இவர் வாயில அல்லேலூயா வந்துச்சான். அவர் சொன்ன வார்த்தை, அவர் மனைவி வாயில ஸ்தோத்திரம்னு வந்துச்சான். அன்னைக்கு ராத்திரி புறம் இவர் அல்லேலூயாங்க, அவர் மனைவி ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மேல மாடியில காலையில 2-3 பெண்கள் நோடி போறாங்களாம். பேசிக்கிட்டு போறாங்களாம். என்ன பேசிட்டு போறாங்க? நேத்து ராத்திரி பூரா 2 கழுதை கத்திக்கிட்டு இருந்து பத்தியா? ஆமா, தூங்க முடியல, 2 கழுதை. நானும் கேட்டேன், அந்த 2 கழுதை என்ன கத்துதப்பா. அவரு சொன்னார், யாரு கழுதுன்னு சொன்னாங்களோ அவங்களும் வந்துட்டாங்களாம் திரும்ப. அல்லேலூயா. அதை நடத்தின ஜெபத்தை நடத்தின சொன்னாராம், இஎஸ் மணி அவர்கள் வீட்டுல இன்னைக்கு காத்திருப்பு கூட்டம் தாராளம் நடத்துங்க, அபிஷேக கூட்டம்
தாராளம் நடத்துங்க. அவர் சொன்னதை நான் சொல்றேன். அபிஷேகம் பெறுவதற்காக ஏங்கி நிற்கிறாரு. ஏங்கி நிற்கிற வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மனைவி அபிஷேகம் பண்ணிச்சான். இவரு கிடைக்கல, பார்க்கிறாரு, அந்நிய பாஷை பேசி அவர் மனைவி கர்த்தரை ஆராதிக்குது. இவருக்கு கஷ்டம் தாங்கல, நான் கண்டிப்பா அபிஷேகம் பெற்றே ஆவணும். முடிஞ்சிட்டு மனைவி கேட்டாங்களாம், சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், இந்த பரலோகத்தின் அபிஷேகத்தை நான் பெறாம என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். வயசு எத்தனை? 38. 38ல என்ன சொல்லியிருக்கான்? கண்டம். 38ல சாப்பிட்றான். அவர் சொன்னாரு, ஏக்கத்தோடு தாகத்தோடு தேவனை நோக்கி பார்த்தேன், கர்த்தருடைய அக்னியின் அபிஷேகம் என் மேல விழுந்துச்சு. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி பிறந்த எனக்கு எழுதப்பட்ட சாதகம், எனக்கு எழுதப்பட்ட கண்டம் அது உடைஞ்சுது. டபுள் ஆயிட்டு. இன்னைக்கு எத்தனை? 70. அவர் சொல்ற கண்டம் உடைஞ்சி 76 5 சபைகள் எழுப்பியிருக்கிறாரு. பல நாடுகளுக்கு எதுல போறாரு? பிளைட்ல போயிட்டு வர்றாரு. கிழிஞ்ச சட்டை கூட கிடைக்கல. இன்னைக்கு உயர்ந்த வஸ்திரம் எது கொடுத்துச்சு? அபிஷேகம் என் மேல ஆவியானவர். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் உனக்கிடுவே சுவிசேஷம் அனைவருக்கும், அனைவருக்கும் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் பெரிய மனிதர்களையோ மனுஷர்களையோ தெரிந்து கொள்வதல்ல அல்ல, சின்னவர்களை எடுத்து பெரியவருடைய அபிஷேகத்தை வச்சு பெரிய கதை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறார். ஓம் மூலமா பெரிய காரியம் நடக்க போகுது. ஓம் மூலமா இதுவரை நடக்காத பெரிய காரியம் நடக்க போகுது. ஓம் மூலமா பெரிய காரியம் நடக்க போகுது. ஏன் தெரியுமா? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியத்தை செய்வாய், மேல் மேலும் பலப்படுவாய். நம்புறீங்களா? தாவீது வாழ்க்கை அப்படிதானே மாறிச்சுது. ஹல்லேலூயா. சிலர் நம்புறாங்க அபிஷேகம் பெற்ற உடனே பெரிய காரியம் நடக்கல, பெரிய பெரிய கிரியை நடக்கல. அபிஷேகத்தை கனம் பண்ணி பழகு. அபிஷேகத்தை கனம் பண்ண கனம் பண்ண கனம் பண்ண. தாவீது அப்படிதானே? அபிஷேகம் பெற்ற உடனே ஆடு தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அபிஷேகத்திலே வாழ்ந்தாரா? அபிஷேகத்தை கனம் பண்ணாரா? நீனும் அபிஷேகத்தை கனம் பண்ணு. ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. எஸ்தோனி புஸ்தகம் 4:1. நடந்த யாவற்றையும் ஆமென் ஆமென். நகரத்தின் அருகே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, ஏன்னா தனக்கு வந்து ஆபத்து அவ்வளவு பெருசு, இதனால துயரமா அலறான். துயரம். ஒரு அலறுது உங்களுக்கு வருதா? துயரத்துல இருக்கீங்களா? இன்னைக்கு அதுக்கு தான் அவன் மேல ராஜ வஸ்திரத்தையும் ராஜ முடியும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்றான், துயரத்துக்கு பதிலாக உனக்கு ஒரு உயரம் உண்டு. இந்த உயரத்தை அடைவதற்கு முன்னகுட்டி தான்
கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு? ராஜ வஸ்திரத்தினால உன்னை அலங்கரிக்கிறார். அதே எஸ்தரின் புஸ்தகத்துல ஆராதனையில் சொன்ன வார்த்தையை மீண்டும் வாசிங்க. 6ல். ஆமே, ஸ்தோத்திரம். 7ல இருந்து வாசிங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கணமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடித்து கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா எதிர் குதிரையும் அவர் சிரசில் தரிக்கப்பட்டு ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அல்லேலூயா. 10 வாசிங்க. ஆமாம் நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். அல்லேலூயா. துயரமா இருந்த உங்களுக்கு ராஜ வஸ்திரத்தையும் ராஜமுடியும் தந்துட்டாரா? ராஜா உங்களை கனம் பண்றார். மனுஷன் உங்களை கனம் பண்ணாம இருக்கலாம், ஆனா தெய்வம் இன்னைக்கு உங்களை கனப்படுத்துறாரு. கனப்படுத்துறதுனால தான் உங்க மேல என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நெஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. மொர்தெகாய் மேல அந்த ராஜவஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவனா எங்க போனாராம்? அண்ணன் சொன்னாப்புல, ஆவின் ஏவுதல்ல, ராஜ அரண்மனைக்குல. உங்களுக்கு விரோதமாக எழுமின ஆமானின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் முறித்து விட்டார். அவன் தலையில முக்காடு கொட்டு தான் வீட்டுக்கு தீவிரமா போறான். நம்புறீங்களா? உங்களுக்கு விரோதமாக எழுமின சத்துருக்கள், உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழுமின சத்துருக்கள் தலையில முக்காடுனா என்ன? வெட்கத்தோடு அவன் தீவிரப்பட்டு அவன் தன்னுடைய இடத்துக்கு ஓடுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்கிறார். காரணம், உன் மேல அபிஷேகம், அபிஷேகம். ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் வாசிக்கலாமா? ஆமே, ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகத்துல 9ல் ஜீசஸ் 4 வாசிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அப்படி கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிட்டு இந்த மொர்தெகாய் என்பவன் மேல் மேலும் பெரியவனானான். அபிஷேகம் இருக்கிறதுனால, ராஜ வஸ்திரம் இருக்கிறதுனால, ராஜ முடியா இருக்கிறதுனால நீ பெரியவன். அது மட்டும் இல்ல, மேல் மேலும் பெரியவன் ஆவாய். கைகளை தட்டி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணலாமா? எஸ், எஸ், ஹல்லேலூயா. நான் கேட்கிற கேள்விக்கு சத்தமா சந்தோஷமா சொல்ல போறீங்க, நீங்கள் யார்? ஏன் நீங்கள் யார்? யார்? நீ யார்? யூடியூப்ல இந்த செய்தி கேட்கிற நீ யார்? ராஜவஸ்திரம், ராஜமுடி மேல கத்தர் வச்சுட்டாரு. நீ யாரு? இவங்க சொல்றாங்க ராஜாத்திகள், ராஜாக்கள். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே. ஆமென், ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம். நீ யாருங்கிறத உன் வாயினால அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும். ஒருவன் அறிக்கை செய்தான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. யாரு? யோசேப்பு. யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன? அடிமைத்தனத்துல இருந்தவன், ஆனா அடிமையா இல்ல, அவன் மேல அபிஷேகம் இருந்துச்சு. அவன் சொல்றான், இந்த வீட்டுல
என்னிலும் பெரியவன். ஏன் தெரியுமா? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. சொல்லணும், நீங்க அறிக்கை செய்யணும். இந்த ராஜ வஸ்திரமும் ராஜ முடி என் மேல இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் பெரிய காரியங்களை செய்வேன். நீ மேல் மேலும் பலப்படுவேன். அப்படின்னா இன்னும் பெரிய ஆளா ஆகிட்டே இருப்பேன். இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டே இருப்பேன். மகா பெரியவனா நான் ஈசாக்கு அப்படிதான் போட்டிருக்கு. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. அப்படின்னா மேல் மேலும் பெரியவன். இங்க சொல்லப்பட்டிருக்குதா மொர்தெகாய் குறிச்சு? ஏற்கனவே அவன் பெரியவன் தான். அந்த மொர்தெகாய் என்பவன் மேல் மேலும் பெரியவனா இருந்தான். அதுக்கு முந்தின வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்ற, உனக்கு துணையா வருவாங்க. இன்னைக்கு துணையா இல்லாம இருக்கலாம், அபிஷேகத்தை மட்டும் நீ துணையா வச்சு பாரு, எல்லாம் துணையா மாறுவாங்க. அது மட்டும் இல்ல, மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. உன் மூலமா உண்டான பயங்கரம் அப்படின்னு ஒரு திகில், ஒரு பயம் பிடிக்கும். நம்புறீங்களா? அபிஷேகத்தை மட்டும் பயப்படு, அபிஷேகத்தை மட்டும் கனம் பண்ணு. அல்லேலூயா. அதே 10ஆம் அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவை அகாசுவேருக்கு இரண்டாவதாவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனமாய் இருந்ததும் அன்றி ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார் எல்லாருக்காகவும் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இரண்டாவதா வைப்பாரு, அப்படி ஸ்தானத்துல வைப்பார். நிச்சயம் நடக்கும். அது மட்டும் இல்ல, யூதருக்குள்ள, அப்போ சகல கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துல பெரிய கவனம் இருக்காத. ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் கர்த்தருக்கு முன்பதாக யாரு? யோவான் ஸ்நானகன். யாருக்கு முன்னாடி பெரியவனா இருப்பான்? நீ கர்த்தருக்கு முன்னாடி பெரியவனா இருக்கணும். உன் பிள்ளைகள் யாரு முன்னாடி பெரியவனா இருக்கணும்? கர்த்தர். அப்படின்னா அபிஷேகத்துல வளரணும், அபிஷேகத்துல மேல் மேலும் பலப்படணும். அல்லேலூயா. அதான் உண்மை, அதாங்க பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டா சகல ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்ல, தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார்களுக்காக சமாதானம் உண்டாக. உன் வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சமாதானம், சமாதானம், சமாதானம். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் அதை செய்ய போறார். அல்லேலூயா. மீண்டும் ஒரே ஒரு வசனம் வாசி முடிக்கலாம்னு விரும்புறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3 வாசிங்க. ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். உன் மேல வச்சாரு, இப்போ உன்னை கரத்தில் எடுக்கிறார். அது இந்த காலம், அது இந்த காலம். ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருன்னு சொன்னார்ல, உன்னை உயர்த்த போகிற காலம். கர்த்தர் உன்னை கையில எடுத்துட்டாரு. நீ தேவனுடைய கையில் அலங்காரமான முடி. அதோடு விடல, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆண்டுடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை கடைசியா சொல்லி நிறைவேற விரும்புறேன். ஆமென். நீ கைவிடப்பட்டவள் இல்ல. இந்த வார்த்தையை நம்புறீங்களா? ஏசாயா 62:4. நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஏன்? ராஜவஸ்திரம், ராஜமுடி.
வச்சிருக்கிறாரா? அப்படி நீ கைவிடப்பட்டவன் சொல்லலாமா? சொல்லு, நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் கைவிடப்பட்டவள் அல்ல, நான் பாழாய் போகிறவள் அல்ல, நான் பாழாய் போகணும்னு அல்ல, என் குடும்பம் கைவிடப்பட்டது அல்ல, என் குடும்பம் என் வீடு பாழாய் போனது அல்ல. ஹல்லேலூயா. அதோட விடல, எப்சிபா என்றும் பியூலா என்றும் கர்த்தர் அழைக்கிறாரு. எப்சிபானா என்ன? பியூலானா என்ன? எப்சிபானா கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ராஜ வஸ்திரத்தையும் ராஜ முடியையும் ஒரு அபிஷேகத்தையும் உன் மேல வச்சுட்டு சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவள். எப்சிபா என்றழைத்து என் மேல பிரியமானி, எப்சிபா என்றழைத்து என் மேல பிரியமானி, பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டு, பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டு, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மை உள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மை உள்ள தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிரியமானவள் யார்? ராஜ வஸ்திரமும் ராஜ முடியும் தரித்திருக்கிறவள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மணமகள் யார்? அது அவள் தான். ஹல்லேலூயா. உன் குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாகும், உன் குடும்பம் கர்த்தருக்கு தான் மணவாட்டி. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் வார்த்தை எல்லாம் உங்க வாழ்க்கையில் எப்படி மாறணும்? அனுபவமாகட்டும். ஒரே ஒரு வார்த்தை தான், அபிஷேகத்தை கனம் பண்ணு. அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் அடையாளமே என்ன? அபிஷேகம். அபிஷேகம் மொர்தெகாய் மேல இருந்துச்சு, அபிஷேகம் எஸ்தர் மேல இருந்துச்சு, அபிஷேகம் தாவீது மேல இருந்துச்சு. இவர்களை எல்லாம் ஆசி வச்சுட்டாரு. ஆசி வைக்கலையா? ஆசி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் இருக்கிறது போல கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, ஒன்று சொல்லட்டுமா? அபிஷேகத்தை கனம் பண்ண கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வாதம். அதான் ஆசீர்வாதம். இந்த உறுதிய ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டேன்னா அநேகருக்கு அடையாளமே தெரிய மாட்டேன். உன்னை பார்த்த விதம் சாதாரணம், ஆனா இப்பவும் பார்த்தா ராஜ முடி உன் தலையில இருக்கு, ராஜ வஸ்திரம் தரித்து இருக்கிற. இப்ப எப்படி இருக்கும்? துயர சத்தத்தோட அலறிக்கிட்டு ஓடினவன் ஊர்வலம் வாரான். ராஜா கணமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும், இவ்விதமாய் செய்யப்படும். இது அதிசயம் தானே? இது அதிசயம் தானே? ஆழியில் இருந்து தூக்கி எடுத்ததும் அதிசயம் தானே, தோளில் என்னை சுமந்து சென்றதும் அதிசயம் தானே, ஆழியில் இருந்து தூக்கி எடுத்ததும் அதிசயம் தானே, தோளில் என்னை அதிசயம் தானே, தலை குனிந்த நாட்கள் விலகினதும் அதிசயம், மட்டிலா மகிழ்ச்சியோடு பலப்படுவதும் அதிசயம், வெற்றி தலை குனிந்த நாட்கள் விலகினதும் அதிசயம், மட்டிலா மகிழ்ச்சியோடு பலப்படுவதும் அதிசயம். நந்தியப்பா உமக்கு, நந்தியப்பா, நந்தியப்பா உமக்கு, நந்தியப்பா. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள உனக்கு தலைகளாக மாற்றிட உங்க அன்பை என்ன சொல்ல. இது அதிசயமா? அதிசயம் இல்லையா? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு
புழுதி அள்ளி மேல போட்டுட்டு ஓன்னு அலறிக்கிட்டு வீதி வழியா புலம்பிக்கிட்டு எல்லாம் பாக்குறாங்களா? எல்லாம் பாக்குறாங்களா? சத்துருவாகி ஆமா, இதனடா நான் விரும்பினேன். நீ புலம்பிக்கிட்டோம், நீ துயரத்தோட அலறிக்கிட்டோம், இருக்கிறதா நான் விரும்பினேன். சந்தோஷப்பட்டு இருப்பாப்ல. இப்போ கர்த்தர் அலங்கரிச்சு சத்துருவின் கையில கொடுத்து ஊர்வலம் வாடா. யாரு சொல்லணும்? இப்போ யாரு சொல்லணும்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு விதமா செய்யப்படும்னு அவன் தான் சொல்லணும். வேதம் சொல்லுது, சத்துருக்கும் என்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, ஆமே, உன் பாத்திரம் நேரமே வழிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யறாருங்க. அதனால ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். சத்துருக்கள் நன்றா இருக்கணும். சொல்லுங்க, சத்துருக்கள் நன்றா இருக்கணும். அவன் கண்ணு மங்கி போயிடக்கூடாது, நல்லா இருக்கணும். அப்பதானே நீ மகிமையா இருக்கிற அவன் கண்ணு பார்க்கும். சரிதானா? இன்னைக்கு நிறைய ஜெபம் என்ன தெரியுமா? சத்துருக்கள் அவன் சாவணும். ஜெபிக்காத, அப்படி ஜெபிக்காத, அப்படி ஜெபிக்காத. நீ நல்லா இருக்கதா பார்த்தவன் அவன் நினைச்சிட்டோம் உயிரோட உயிரோட சாவட்டுமா, உயிரோட அவன் சாவட்டும். செத்தும் சாகாம இருக்குதுதான் வேதனமா இருக்குது. சரியா? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ல. ஆசீர்வதிக்கணுமா ஆசிக்க கூடாதா? அப்போ இந்த ஆமான் எப்படி இருந்திருக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன என்ன தரிச்சாச்சு? ராஜ வஸ்திரம், ராஜ முடி, ராஜ ஏற குதிரை. இப்போ வளம் வராரு, ஊர்வலம். ராஜா கணமன விரும்புகிற மனுஷனுக்கு வீதமாய் செய்யப்படும். நான் நம்புறேன் ஆமானுக்கு மட்டும்தான் இது யாருன்னு தெரியும். ஏன்னா என்ன தரிச்சிருக்கு? ராஜ முடி, ராஜ வஸ்திரம். யாரடா இது? யாரோ தெரியலையே. அனைவரும் உங்களை அப்படிதான் பார்க்க போறாங்க. யாருடா இது? யாருடா இது? நீ உன்னை காட்டி கொடுத்தா மட்டும்தான் அவனை பார்க்க முடியும். ஏன்னா உன்னை ஷாபுக்கு நியமிச்சு வச்சவன் அந்த ஏஸ் மணி மாதிரி 37 கண்டம். நீ சத்துருவ, உன் வியாதியில நீ செத்துருவ. இப்படிதான் கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கண்ணு பூரா அண்ணாந்து பாக்குது. நான் நம்புறேன் தூரன்னுட்டு முறதைக்காயிட்ட ஆமாண்ட கேட்க முடியாது. ஏன்னா அவன் பெரிய அமைச்சர். அவன் யாருக்குமே எப்படி வரான்? கோமா தானே வந்துட்டு இருக்கான். உக்கிர கோமா வந்துட்டு இருக்கான். ராஜா கணமன விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் அவன் தானே சொல்லிக்கிட்டு வரணும். அறிவிப்பு பலகை யாரா வச்சுட்டாரு? சத்துருவா வச்சுட்டாரு. உன் நல்ல விஷயத்துக்கு அறிவிப்பே யார்தான்? யார்தான்? சத்துருக்கள் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாச அந்த ஃபாதர் பெருக்குமான். அப்போ பரலோக செய்தியை நல்லா சொல்லுவார். நான்லாம் வேதனையோடு சோதனையோடு இருந்த நாட்கள்ல அவர் சொன்ன நல்ல ஒரு வார்த்தை என்ன பலப்படுத்துச்சு. என்ன தெரியுமா? என்னடா உன்னை குறிச்சு ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? ஏன்டா பழுற, ஏன்டா பயப்படுற, ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? ஒன்னு சொல்லட்டுமா? தலைவன் செய்தி தான் தலைப்பு செய்தியா வரும். யாரு செய்தி தான் தலைப்பு செய்தியா வரும்? தலைவன் செய்தி தான். நம்புறீங்களா? தோத்திராண்டவரே, தலைப்பு செய்தியாய் வச்சிருக்கிறதுக்காய் அப்படின்னா எல்லா வாயிலையும் என்னதான் அங்க கதையை தெரியுமா? ஒருத்தன் வந்தான், அவன் மேல என்ன இருக்குது? ராஜ முடி, ராஜ வஸ்திரம். இந்த ஆகாசுவே ராஜாவுக்கு அடுத்தால 2வது ஒருத்தன் இருந்தாம இரு. ஆமா, அவன் தான் சொல்லிக்கிட்டு வாரான். என்ன சொல்லிக்கிட்டு வாரான்? ராஜா கணமன்ன விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமா செய்யப்படும். எப்பா பயங்கரமான ஆளுப்பா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல வைப்பாரு. அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன், அப்போ அடையாளம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்?
சத்துருவாகி ஆமான்னு மட்டும்தான் தெரியும், வேற ஒருவருக்கும். நான் வேத ஆதாரத்தோட பேசுறேன். சாப்ரா பன்னேகா வருகிறார், தண்டனிட்டு பணிகள். எவனுக்காவது தெரியுமா யோசிப்புன்னு? யோசிப்பு தெரியுமா? யோசிப்பு தான் வரான்னு தெரியுமா? இவன் அடிமை, இவன் எபிரேய பிள்ளையாண்டன் அப்படின்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தன் வாயினால் அறிக்கையிட்டவன், இந்த வீட்டில் என்னிடம் பெரியவன் இல்லை. நான் சொல்றேன், இப்படி சொல்லிருக்கணும். எப்படி சொல்லிருக்கணும் தெரியுமா? இந்த எகிப்து நாட்டுல என்னிலும் பெரியவன் இல்லை. அப்படித்தானே மாத்தினார் ஆண்டவர். வீட்டுல பெரியவன் இல்லைன்னு சொல்றான்ல, உன்னை நாட்டுக்கு பெரியவனா மாத்திரம் பாரு. இந்த நாட்டுக்கு பெரியவன் நீதான், இந்த கிராமத்துக்கு பெரியவன் நீதான். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நீதான். அல்லேலூயா. இதுதான் பரலோக தூதின் செய்தி, வெளிப்பாட்டின் செய்தி. அல்லேலூயா. இப்போ சொந்த சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க, 10 பேர் வந்து நிற்கிறாங்க. முதல் விஷயம் 10 பேர் வந்து நிற்கிறான். எவனாவது நம்ம தம்பிடா பெரியவனா இருக்கிறது யாரு? எவனாவது கண்டுபிடிச்சானா? எவனால் கண்டுபிடிக்க முடிந்ததா? இல்ல. ஏன்? அவன் ராஜ வஸ்திரம், ராஜ முடி, கழுத்துல பொன் சர பண்ணி, அவன் பேச்சு கூட மாறிட்டு, கையில என்ன இருக்கு? மோதிரம். கர்த்தரோட முத்திரை மோதிரமா வச்சிருக்கிறாரு, கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. 2வது வருஷம் வரும்போது 17 பேரா வாரான். சரிதானா? ஆனா பரிந்து பேசுகிற ஒரு யூதா பென்யமீனுக்காக. பென்யமீனை கண்டவனே உள்ளம் பொங்குது, அடக்க முடியல, கண்ணீர் போய் கதவை அடைச்சிட்டு அழுதுட்டு வாரான், அடக்க முடியல. யாருக்கா கண்டுபிடிக்க முடிஞ்சு? யோசேப்பு 2வது இருக்கிறாரு, பெரியவனா இருக்கிறாரு. யாருக்கா கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முடியல. பேரை மாத்தியாச்சு. பேச்சு கூட துணைபேசி வச்சு பேசினாராம். துப்பாசினா துணைபேசி, சரிதானா? துப்பாசினா மொழிபெயர்ப்பாளர். அதுக்கு சரியான வார்த்தை என்ன சொல்லலாம்? மொழிபெயர்ப்பாளர். துப்பாசினா என்னது? மொழிபெயர்ப்பாளர். இன்னைக்கு இங்கிலீஷில் பேசினா தமிழில் மொழிபெயர்க்கிறாங்களா, மலையாளத்தில் பேசினா அது மாத்துறாங்களா? அதுதான் டிரான்ஸ்லேட், அது மொழிபெயர்ப்பாளர் அப்படி சொல்லலாம். சரிதானா? எனக்கு இங்கிலீஷ் சரியா வராது, உண்மையை சொல்றேன். வரும், இப்போ வரல, ஆனா இனிமேல் வரும். வரும். இங்கிலீஷ் நாட்டுக்கெல்லாம் கொண்டு போக போறாரு. இதை நான் நம்புறேன். நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஒரு அற்புதம் ஓஹோ நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யார் நினைத்திடா வேலையிலும் அற்புதம் செய்தீரே, யார் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் யாருன்னு தெரிஞ்சது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கு பெரியவனா மாத்தும் போது நீங்க சொன்னாதான் தெரியும். நம்புறீங்களா? சத்துருக்கு தெரியும், சத்துருக்கு தெரியும். ஆனா சகல சகோதரர்களுக்கும் அது என்ன செய்யாது? தெரியாது. நம்புறீங்களா? அப்படி உங்களை உயர்த்துவாரா? எட்ட முடியாத உயரத்துல கர்த்தர் உங்களை வைப்பாரு. யூடியூப்ல இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேல் மேலும் பலப்படுவாய். இந்த மொர்தெகாய் வாசல்ல இருந்தவனை அரண்மனையில கொண்டு போனது போல, பெரியவன் ஆக்கினது போல, மேல் மேலும் பெரியவன் ஆக்கினது போல உன்னை கர்த்தர் மாற்றுவார். அபிஷேகம் உலகாய் போட்டலாமா? ஆவியானவர்
அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே Jesus. அபிஷேகம் என் தலைமேலே Amen. ஆவியானவர் எனக்குள்ளே Amen. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவே அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன செய்திய உங்களோடு பேசியிருக்கிறார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த ஆசீர்வாதம் என்ன? அதுதான் ராஜ வஸ்திரம், அதான் ராஜ முடி, அதான் அபிஷேகம். என்ன கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த தேசத்துல செய்ய போறாரு. Yes. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை எல்லாம் என் வாழ்க்கையில அனுபவம் ஆகட்டும். யூடியூப்ல இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தி கேட்ட கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை எல்லாம் உன் வாழ்க்கையில அனுபவம் ஆகட்டும். உன் தலையில கை வச்சு சொல்லு, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் பெரிய காரியங்களை செய்வேன். நான் பெரிய காரியங்களை நான் செய்வேன். மேல் மேலும் பலப்படுவேன். நான் மேலும் மேலும் பலப்படுவேன். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. இப்பொழுது என் தலை என் சத்துரு மேலாக உயர்த்தப்படும். இப்பொழுது என் சத்துருவுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். என் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது என்னை அணுகாது. ஆமென். என் வலது பக்கத்தில் 10000 பேர் வந்தாலும் அது என்னை அணுகாது. நான் 1000ங்களுக்கு அல்ல 10000ங்களுக்கு ஆசீர்வாதம். நான் 10000ங்களுக்கு ஆசீர்வாதம். நீ சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உன் சிரசுல வந்து இறங்குது. உன் சிரசுல வந்து இறங்குது. ஒரு அபிஷேகம் மேல விழுகிறது. ஒரு அக்னி மேல விழுகிறது. நீ 1000ங்களுக்கு அல்ல 10000ங்களுக்கு ஆசீர்வாதம். அபிஷேகம் ஆவியானவர் Jesus. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலையிலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலையிலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆண்டவரே. 1 சாமுவேல் 25:26 இந்த நாள்ல வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவம் ஆகட்டும். யூடியூப்ல இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது அனுபவம் ஆகட்டும். அவருடைய குடும்பங்களில் வந்து பழிக்கட்டும். தேசகர் கிரியைகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்ங்க. ஆராதனுடன் எல்லா கனமும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். மீன் பிரேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.